பேர் லைஃப்பில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்துருப்போம். ஆனால் இறந்துட்டான்னு நினச்சவங்க அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்துருக்க மாட்டோம். பட் இது உண்மையிலேயே நடந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன் 1887 ஆஞ்சலோ ஹெஸ் அப்படின்ற ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு டெரிபிளான மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தென் ஹி வாஸ் buried 3 days later, அதாவது 3 நாளைக்கு அப்புறம் இவரை புதைச்சிட்டாங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஆஃப்டர் 2 days இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவர் பாடியை திரும்பி எடுத்து ஐடென்டிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது மோசடி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அந்த பாடியை காஃபின்லேருந்து எடுத்தப்போ ரொம்ப வார்மாக இருந்திருக்கு. அதாவது அவர் உயிரோடு இருந்திருக்காரு. ஸோ உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிஞ்சுதுன்னா, அந்த ஆக்சிடெண்ட் அப்போது அவர் டீப் கோமாவுக்கு போயிருக்காரு. அதனால அவரோட ஹார்ட் ரேட்டும் ப்ரீத்திங்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இவரை டெத்துன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் கண் வெடிச்சிருக்காரு. இதனால அந்த நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸும் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சேஃப்டி காஃபினை இன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அதில் லைட், ஏர் வெண்ட், அப்புறம் ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா யாராவது இவரை மாதிரி புதைச்சதுக்கு அப்புறம் உயிர் பொழைச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எஸ் காய்ஸ், ஆஞ்சலோ ஹெஸ், the man who woke up during his own autopsy, truly cheated death. ஸோ இதோட இந்த ஃபேக்ட் முடியுது காய்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.